மதுரை முருகர் மாநாடு திடீர் ரத்து. கவிழ்ந்தது பாஜக. அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு முருகன் நிச்சயம் துணை புரிவார் என பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரி முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இவர் பேசியதுதான் தற்போது பாஜகவில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளது. அதாவது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கூறாமல் தமிழிசை சவுந்தரராஜன் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், அதாவது உரிய விளக்கத்தை கூறாமல் அங்கிருந்து அவசரமாக வெளியேறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதாவது அவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது என்னவென்றால், அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது. நேற்றைய முன்தினம் சூரியனார் கோயிலில் முதல்வர் திறந்து வைத்த கட்டிடமோ பிறகு இடிந்து விழுந்துவிட்டது. பக்தர்கள் யாத்திரை செல்வார்கள், ஆனால் மருத்துவர்கள் யாத்திரை செல்கின்றனர் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறிய காரணம் திமுக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றாததுதான் என்றும் பலர் கூறி வருகின்றனர். மேலும் வேலூர் மருத்துவமனையில் 35 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். இதனால் மகப்பேறு மருத்துவம் சாமானிய மக்களுக்கு கிடைக்காமல் உள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 35 அரசு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் நியமனம் கூட இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவக் கல்லூரியில் காலிப்பணியிடங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களும் இருந்து வருகிறது. மேலும் அங்கஞ்சாவடி மையங்களிலும் காலிப்பணியிடங்கள் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வேங்கை வயலில் மனித கழிவு கலந்த குடிநீரை மக்கள் அருந்தினார்கள். இதற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவனோ மனித சங்கிலி போராட்டம் நடத்தவில்லையே. ஆனால் அவர் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் நடத்தி வருகிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணி மிகவும் பெரும்பான்மையான வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தது தற்போது குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சூழ்நிலையிலோ மதுரையில் நடக்கவிருக்கும் முருகர் மாநாட்டிற்கு வருகின்ற மக்கள் கூட்டமானது எவ்வளவு இருக்கும் என்று தோராயமாக கூட இன்னும் பாஜகவினர் நிர்வாகிகளுக்கு தெரியாத சூழ்நிலையில் மாநாட்டில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று கருதி மதுரை மாவட்ட ஆட்சியர் தற்போது மாநாடு நடக்கும் திடலை சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடும் வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பான முறையில் மாநாடு நடக்க வாய்ப்புகள் குறைவு என்று பாஜக வட்டாரங்களிலேயே தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த தகவலால் தற்போது பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பாஜகவின் தலைமையே பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.